தேவ வார்த்தைகளை கேட்கிற நாம் அந்த வார்த்தையின்படி வளருகிற வளர்ச்சியிலே நாம் அடிக்கடியாய் வசனங்களை கேட்டு வசனங்களை பேசி வசனங்களை தியானித்து என்று இவற்றிலே பழகி வளருகிற நம்முடைய வாழ்க்கையிலே நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் அல்லது இந்த வசனமானது எப்படி நமக்குள்ளே ஒரு ஜாக்கிரதையாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சில நேரங்களிலே சொல்லுகிறேன், வசனங்களையும் வார்த்தைகளையும் அதை சர்வசாதாரணமாய் விட்டு விடுகிறவர்கள் உண்டு. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த உங்களுடைய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று நீங்கள் சுகவீனப்படாதபடிக்கு அல்லது ஒரு வாதை உங்களுடைய வாழ்க்கையில் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி என்று சொன்னால், நீங்கள் கேட்கிற வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதில் எதையும் கூட்டி விடாதபடிக்கு நீங்கள் வசனத்தை வசனமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தின்படியாய் நீங்கள் வாழ வேண்டும். அதே நேரத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் கேட்ட வசனத்திற்கு ஏதாகிலும் நீங்கள் குறைவுபட வாழுவீர்களானால், ஏதோ ஒரு குறைச்சல் வசனத்தின்படியாய் வாழாத ஒரு குறைவு நம்மிடத்தில் இருக்குமானால், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பங்கு குறைவுபடும், கொடுக்கிற ஆசீர்வாதம் வாக்குத்தத்தங்கள் நமக்கு குறைவுபடும்.